இல்ல நான் தெரியாம தான் கேட்குறேன். இந்த படத்த எடுக்கிறதுக்காகவா விஜய் சேதுபதி, டைரக்டர் பாண்டியராஜனும் ரொம்ப வருஷமா பேசிக்காம இருந்தாங்க? நான் இந்த படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட ஆடியோ லான்ச் பார்த்தேன். அதுல பார்த்துக்கிட்டிங்கன்னா, சேதுபதி என்ன சொல்றாருன்னா, கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமா பாண்டியராஜ் என்கிட்ட கதை சொல்ல வந்தாரு. அவர் கதையை நான் எடுத்துக்கவே இல்ல. எங்க 2 பேருக்குள்ள பிரச்சனையா இருக்கும். எங்க 2 பேருக்கும் பிடிச்சுக்காது. அது மாரி சண்டை வரும். அப்படிலாம் சொல்லியிருந்தாரு. விஜய் சேதுபதியும் சொன்னாரு, டைரக்டர் பாண்டியராஜனும் சொன்னாரு. 2 பேருமே சேர்ந்து படம் பண்ணிக்கவே இல்லையாம். அப்படி ஒரு சூழ்நிலை அமைஞ்சுமே 2 பேரும் வேணாம்னு சொல்லிட்டாங்களாம். இவ்வளவு ஸ்ட்ரகிளுக்கு அப்புறம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்றாங்க. அப்படி அவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ண படம் எப்படி இருக்கு? அதாவது அந்த படம் எனக்கு எப்படி ஃபீல் ஆனுச்சு அப்படின்னு உங்க கூட ஷேர் பண்ண வந்திருக்கேன். என்னப்பா ஸ்டார்ட் பண்ணலாமா? வெல்கம் டு த பில்டப் சினிமாஸ் மாமி. படத்தோட கதையை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் அவங்களோட குடும்பத்தோட அவங்க குழந்தைக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக, அதாவது பிறந்த முடி எடுக்கிறதுக்காக குலதெய்வ கோயிலுக்கு வராங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ என்ன பண்றாருன்னா, என்கிட்ட கேட்காம எப்படி நீங்க இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாரு. இவங்க சண்டை போடும் போதே தெரிஞ்சிருது புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சிருக்காங்க. அதாவது ஹீரோவும் ஹீரோயினும் பிரிஞ்சிருக்காங்க. 2 குடும்பத்தோட சண்டை நடக்குது அப்படின்ட்டு. இதை நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்தோட ட்ரெய்லர்லயே இந்த படத்தோட கதையை அவங்க ஆல்மோஸ்ட் காமிச்சிட்டாங்க. அப்படிதான் இந்த படமும் ஸ்டார்ட் ஆகுது. பிரிஞ்சு போன ஹீரோவும் ஹீரோயினும் ஒன்னா சேர்ந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறதுதான் இந்த படத்தோட கதை. இது மட்டும்தான் இந்த படத்தோட முழு கதையும், மொத்த கதை. இந்த படம் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் சண்டை வருது, பிரிஞ்சு போறாங்க, திருப்பி சேர்ந்துக்கிறாங்க, பிரிஞ்சு போறாங்க, திருப்பி சேர்ந்துக்கிறாங்க. இதேதான் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சண்டைக்கும் ஒவ்வொரு காரணத்தையும் வச்சு காமிச்சுக்கிட்டே இருக்காங்க. படம் ஃபுல்லாவே இப்படிதான் போயிட்டு இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த கதை, அதாவது நான் இப்போ சொன்ன மாதிரியே கதை போயிருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும். படம் ஸ்டார்டிங்ல நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா இடையில கொஞ்சம் மசாலா சேர்த்துட்டாங்க. அது என்னன்ட்டு படம் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் சேர்க்கும் போது எனக்கு பாதி நான் சந்தேகப்பட்டேன், ஆஹா படம் எங்கேயோ போகுதுடா அப்படின்ட்டு. அதாவது நான் என்ன நினைச்சேனோ அதே தான் இந்த படத்துலயும் இருந்துச்சு. ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருது தெரியல. சண்டை வருது நல்லா தான் போயிட்டு திடீர்னு போயிடும், சண்டை வந்துடும். எந்த குடும்பமா இருந்தாலும் சண்டை வர்றது காமன் தான். பட் இதுல எனக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு சொன்ன காரணங்கள் தான். இந்த குடும்பத்துக்கும் சண்டை வருது. அந்த சண்டைக்கான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணாதான் இருக்கும். ஹீரோவோட அம்மா கிட்ட இருந்து பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்க ஸ்டார்ட் ஆனது ஹீரோயினை போய் எஃபெக்ட் பண்ணுது. அப்படி எஃபெக்ட் பண்ணதுனால ஹீரோயினோட வீட்டுல ட்ரிகர் ஆகி அவங்க அம்மா இங்க ட்ரிகர் பண்ணி விடுறாங்க. இப்படி மாறி 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 சண்டை போட்டு இருக்காங்க. சண்டை போட்டு கோச்சிக்கிட்டு போறதுலாம் ஹீரோயின் தான். ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போறாங்க. ஹீரோ போய் தான் சமாதானப்படுத்தி கூப்பிட்டு வராரு. இதுதான் பாத்தீங்கன்னா படத்துல திரும்ப 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 நடந்துட்டே இருக்கும். சண்டை நடக்கும், பிரிஞ்சு போவாங்க, இது போய் கூப்பிட்டு வருவாரு. சண்டை நடக்கும், பிரிஞ்சு போவாங்க, இது போய் கூப்பிட்டு வருவாரு. இந்த மாதிரிதான் படம் ஃபுல்லா நடந்துட்டே இருக்கும். என்ன சாக்கடைக்கு எப்படி அம்மா வீட்டுக்கு ஓடலாம் இருக்கா மச்சான். மொத்தத்துல பாத்தீங்கன்னா இந்த படத்துல பொண்ணுங்க கேரக்டர் எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவா தான் காமிச்சிருக்காங்க. இந்த படத்துல இருக்கிற எந்த விமன் கேரக்டர் பார்த்தாலுமே எனக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. யாரு கேரக்டருமே சரியில்லை. ஹீரோவோட அம்மா, ஹீரோவோட தங்கச்சி, ஹீரோயினோட அம்மா, இன்க்ளூடிங் ஹீரோயின், இவங்க எல்லாரும் படத்தை பார்க்கும்போதுதான் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்கா தான் இருந்துச்சு. எந்த கேரக்டருமே ரசிக்கிற மாதிரி இல்லை. மைனாவோட கேரக்டர் கொஞ்சம் ஓகே, அவங்க நார்மலா இருந்தாங்க. இந்த படம் பார்த்துட்டு வரும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆனிச்சுன்னா, சொல்வதால் உண்மைன்னு ஒரு ஷோ இருக்கும் இல்லையா, அந்த ஷோ பார்த்த மாதிரி தான் இருந்துச்சு. என்ன வித்தியாசம் அப்படின்னா, அது செட்டுக்குள்ள நடக்கும், இது பாத்தீங்கன்னா காட்டுக்குள்ள ஒரு கோயில் நடக்குது, அவ்வளவுதான் டிஃப்ரெண்ட். மத்தபடி ரெண்டுத்துக்கும் வேற எந்த டிஃப்ரெண்டும் இல்லை. எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுருங்க. அதுலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா சரி ஒரு கட்டத்துக்கு மேல இப்படி சேர்ந்துட்டாங்க அப்படின்னு படத்தை முடிச்சிருக்கலாம். இவங்க அப்படி முடிக்கவே இல்லை. திரும்பவும் பாத்தீங்கன்னா படம் முடியும் போதும் சண்டை போறாங்க, பிரிஞ்சு போறாங்க, திரும்பி சேர்றாங்க. இந்த படத்தோட டேரக்டருக்கு படம் பார்க்க வந்த நம்மளால பார்த்தா என்ன தொடர்ந்து தெரியல, இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காரு. நான் நிறைய பாண்டியராஜ் படம் எல்லாம் பார்த்திருக்கேன். அவரோட படம் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், ஃபேமிலி ஆடியன்ஸ் பிடிச்ச மாதிரி இருக்கும். ரீசெண்டா பாத்தீங்கன்னா பாண்டியராஜோட படம் சரியா போல. அவர் ஒரு நல்ல டேரக்டர் தான், அவர் ஏன் இப்படி பண்றான்னு தெரியல. முக்கியமான பாசிட்டிவ் என்னன்னு பாத்தீங்கன்னா சந்தோஷ் நாளோட மியூசிக் தான். பிஜிஎம்மா இருக்கட்டும், சாங்ஸா கூட நல்லா இருந்துச்சு. தியேட்டர்ல அந்த பொட்டல முட்டாய் சாங் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷ் நாராயணன் தான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ். அடுத்த பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எல்லாருமே அவங்களோட கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி சூப்பரா நடிச்சிருக்காங்க. முக்கியமா சொல்ல போனா விஜய் சேதுபதியும் நித்யா மேனனும், இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துல காமெடி சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் தான் நல்லா இருந்துச்சு. அந்த கொஞ்சமா ஏன் நல்லா இருந்துச்சு அப்படின்னா யோகி பாபால தான்.
யோகி பாபுவோட சீன் பாத்தீங்கன்னா அந்த படத்துக்கு தேவையே இல்லை. பட் அவர் இருந்ததுனாலதான் கொஞ்சமா சிரிக்க முடிஞ்சுச்சு. மத்தவங்க காமெடி பண்றாங்க, ஆனா அது எல்லாம் பாத்தீங்கன்னா வச்சு திணிச்ச மாதிரி தான் இருந்துச்சு. ஆர்டிபிஷியலா உள்ள சேர்த்த மாதிரி தான் இருந்துச்சு தவிர நேச்சுரலா எதுவுமே இல்லை. யோகி பாபு மட்டும் கொஞ்சம் காமெடி பொசிஷனை காப்பாத்திட்டாரு. அவரை படத்துல வச்சதுக்கு கொஞ்சம் ஒர்த்தா இருந்துச்சு. நீங்க எல்லாம் சம்பாதித்து கடை தந்தீங்களா இல்ல சண்டை போறது கடை தந்தீங்களாடா? படம் வந்து எங்கேயுமே போர் அடிக்கல, போர் அடிக்காம போகுது, ஆனா கொஞ்சம் இரிட்டேட்டிங்காகவும் போகுது. அதுக்கெல்லாம் காரணம் இந்த கேரக்டர்ஸ் தான். பொண்ணுங்களோட கேரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வீக்கா இருந்துச்சு, கொஞ்சம் இரிட்டேட்டிங்கா இருந்துச்சு. பொண்ணுங்க கேரக்டர்ல யாராவது ஒருத்தவங்களும் நல்லவங்களும் வச்சிருக்கலாம். இந்த படத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்க கேரக்டர் பார்த்தோன்னா மூளையே இல்லாம தான் இருந்துச்சு. நான் இதை ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா எனக்கு இன்னுமே அந்த இரிட்டேஷன் போகவே இல்லை, அதான் சொல்றேன். எப்ப என் பேரஸ் என்ன விட்டு போயிட்டாலும் அப்ப இந்த அகசரசு பண்ணி போயிட்டா. நடிக்கிறது நல்லா தெரியுது. நடிக்கிறனா இந்த மொத்தமா இந்த படத்தை போய் சொல்லணும் அப்படின்னா சில ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி தொட்டத்துக்கெல்லாம் கோச்சிட்டு போற கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கிற பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த படம் வந்து செட் ஆகும். சம்மந்தமா சண்டை போடுற கப்புள்ஸ்க்கு இந்த படம் வந்து ரிலேட்டபிளாக இருக்கும். ரிலாக்ஸாக உட்காந்துட்டு சாப்பிட்டுக்கிட்டு பொறுமையா இந்த படத்தை டிவியில போட்டா உட்காந்து பார்க்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கு இந்த படம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முக்கியமா பில்டப் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பாய்.